Good morning, students. Welcome to VR TNPSC Academy. ஸோ நமக்கு கிளாஸில் பார்த்தோம், நம்ம அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 2A கிளாஸஸ்க்காக கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம யூனிட் 8 வந்து ஒரு 70% போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதில் யூனிட் 8 பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான டாபிக் வந்து கொஞ்சம் நிறைய கொடுத்துருப்பாங்க. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சி, நீதி கட்சி, அண்ணா, பெரியார் மற்றும் திராவிட இயக்கங்களுக்கான வளர்ச்சி, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அந்த வரிசையில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சியை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ சமூக அரசியல் இயக்கங்கள் வளர்ச்சி அப்படின்னா இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம மொத்தம் வந்து ஒரு 4 போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். ஸோ 4 போர்ஷனை வந்து பிரித்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னா சமூகத்தை சீர்திருத்துவதற்காக வந்த தலைவர்கள், குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ராமலிங்க அடிகள், அப்புறம் வந்து அயோத்திதாசர், வள்ளலார், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயா வைகுண்டர். ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் யார் அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? ஸோ பெண்கள் இயக்கங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், அன்னி பெசன்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா பெண்கள் இயக்கங்கள் வருவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா தொழிலாளர் இயக்கங்கள். ஸோ தொழிலாளர் இயக்கங்களை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த திருவிகா, பிபி வாடியா, ஸோ இந்த மாதிரியான தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்கள், ஜார்ஜ் ஜோசப், ஸோ இந்த மாதிரியான தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்கள்லாம் வர்றது தான் வந்து என்ன அப்படின்னா தொழிலாளர் சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ தமிழ் மொழி சீர்திருத்தம்னா நம்ம ஆரம்ப காலத்துல தெரியும். ஸோ முதல் தமிழ் மொழி வந்து என்ன அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்து தான் வந்து முன்னாடி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வட்டெழுத்து இருந்துச்சு. அப்புறம் வந்து கண்ணெழுத்துன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாமே வந்து தமிழில் வந்து படிச்சிருப்போம். தமிழ் மொழி சீர்திருத்தங்கிறது எப்படி நடந்துச்சு அதை பற்றி பார்க்குறதா வந்து இந்த சீர்திருத்தம். சரிங்களா? ஸோ சமூக அரசியல் இயக்கங்கள் பொறுத்தவரை நம்ம வந்து இந்த டாப்பிக்கை வந்து 4ஆக பார்க்கணும். ஒன்று சமூக சீர்திருத்த இயக்கங்கள், பெண்கள் சீர்திருத்த இயக்கங்கள், தொழிலாளர் சீர்திருத்த இயக்கங்கள், தமிழ் மொழி சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மூன்று பேரை பற்றி நம்ம மொத்தமாக நல்லா பார்க்க வேண்டியது இருக்கும். ஒன்று யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். ஸோ ராமலிங்கர் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார், வள்ளலார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா ஐயா வைகுண்டர். ஸோ முத்துக்குட்டி எனப்படும் ஐயா வைகுண்டர். அதுக்கப்புறம் வந்து யார் அப்படின்னா அயோத்திதாசர். ஸோ இந்த 3 பேரை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சமூக சிதைகள் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட இயக்க தலைவர்களான MC ராஜா, அப்புறம் இரட்டைமலை சீனிவாசன். ஸோ இவங்க 2 பேரை பற்றி ஒரு 5 பேரை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ரிமைனிங் ஒரு 3 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக்ஸ் தான். ஸோ நம்ம வந்து கிளாஸஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நம்பர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். ஸோ ராமலிங்க அடிகளார் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய காலம் அக்டோபர் 5 1823 1874 வரைக்கும். சரிங்களா? ஸோ அக்டோபர் 5 1823 1874 வரைக்கும். இவருடைய சொந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா மருதூர். சொந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் தான். ஸோ ஆனால் இவர் சின்ன வயசுலேயே வந்து அவர் தந்தை இறந்துருவார். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இவர் எங்கே போயிடுவார் அப்படின்னா சென்னை கிளம்பி போயிடுவாங்க. ஸோ சொந்த ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் அருகே உள்ள மருதூர். ஆனால் அவன் தந்தை வந்து சிறு வயதில் இறந்ததுனால என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இங்கே மருதூர்ல இருந்து சிதம்பரத்துலேருந்து சென்னைக்கு போயிடுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கல்வி வந்து அவ்வளோவா வந்து இவருக்கு வந்து இருக்காது. ஆனால் புலமை வந்து நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ கல்விக்கும் புலமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இவர் வந்து கல்வி வந்து கிடைக்கும் வாய்ப்பு வந்து இல்லை. ஏன்னா தந்தை இறந்துட்டாரு. ஸோ சிறு வயசுலேயே வந்து தந்தை இழந்ததுனால இவரால் வந்து மேற்கொண்டு வந்து கல்வியை வந்து படிக்க முடியல. ஆனாலும் இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தெய்வீக அனுபவம், அந்த ஒரு தெய்வீக உணர்வு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளப்பரிய புலமை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1856ல் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா? ஸோ சமரச வேத சன்மார்க்க சங்கம் என அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1856. ஸோ இந்த அமைப்பு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1865ல் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்றாரு. சரிங்களா? ஸோ சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1856, அதை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1865ல் வந்து பெயர் மாற்றம் பண்றாரு. அதுக்கப்புறம் 1866ல் தென்னிந்தியாவில் ஒரு கொடிய பஞ்சம் வந்து உருவாகுது. சரிங்களா? ஸோ 1866ல் தென்னிந்தியாவில் வந்து ஒரு கொடிய பஞ்சம் வந்து உருவாகுது. நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பசி மற்றும் பட்னியால் வந்து இறக்குறாங்க. ஸோ இதை பார்த்த ராமலிங்க அடிகள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1867ல் வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா? ஸோ வடலூர்ல சத்திய தர்மசாலை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1867. ஸோ எங்கே ஆரம்பிப்பார் அப்படின்னா 1867ல் வடலூரில். ஸோ காரணம் வந்து என்ன அப்படின்னா 1866ல் ஏற்பட்ட
தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1870ல சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து 1870லயே ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஸோ இவருடைய அமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா 1856ல சமரச வேத சன்மார்க்க சங்கம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1865ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். 1856ல சாரி 1866ல பஞ்சம் ஏற்படுது. அதுக்கப்புறம் 1867ல சத்திய தர்மசாலை நிறுவுறாரு. அதுக்கப்புறம் 1870ல சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தா. சரிங்களா? ஸோ இவரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 9 வயதிலேயே வந்து பாடல் பாடத் தொடங்கியவர். ஸோ 9 வயதிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இறைவனின் பாடல்களை பாடத் தொடங்கிய போது வள்ளலாருக்கு வயது வந்து எத்தனை அப்படின்னா 9. இவருடைய பாடல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா திருவருட்பா வந்து இவருடைய பாடல்கள் மொத்தம் 6000 பாடல்கள்னு ஸ்கூல் புக்கில் இருக்காங்க. ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 5818 பாடல்களை உடையது திருவருட்பா. சரிங்களா? ஸோ திருவருட்பா 5818 பாடல்களை கொண்டது. இது மொத்தம் 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இது 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. இதை தொகுத்து வெளியிட்டவர் யாரு அப்படின்னா தொழுவூர் வேலாயுதனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி பார்ப்போம். ஸோ திருவருட்பா மொத்தம் 6000 பாடல்களை கொண்டது. இதை தொகுத்து வெளியிட்டவர் திருவருட்பா தொகுத்து வெளியிட்டவர் தொழுவூர் வேலாயுதனார். இது மொத்தம் 6 திருமுறைகளாக வெளியிட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இந்த திருவருட்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பழமைவாத சைவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிவனுக்காக அந்த மூட நம்பிக்கையில ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையில இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து பழமைவாத சைவர்கள் அப்படின்னுவாங்க. ஸோ இவர் வந்து சிவனுக்கு வந்து இவர் வந்து சிவனை வந்து கும்பிடுவார். அதில் சைவர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த திருவருட்பா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பழமைவாத சைவர்கள் அந்த பின்தங்கிய கருத்துக்களை கூறக்கூடிய அந்த பழமைவாத சைவர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து அவர் மனசு புண்படுற மாதிரி வந்து இதில் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த மூட நம்பிக்கைகள் அப்புறம் சாதி ஒழிப்பு அந்த மாதிரியை பற்றியெல்லாம் வந்து திருவருட்பால வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இதை பார்த்து அந்த பழமைவாத சைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இது வந்து திருவருட்பா கிடையாது, மருட்பா, அதாவது அறியாமையின் பாடல்கள்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மருட்பா அப்படின்னா அறியாமையின் பாடல்கள்னு அர்த்தம்னு சொல்லுவாரு. ஸோ குறிப்பாக அது யார் சொல்றாரு அப்படின்னா ஆறுமுக நாவலர். சரிங்களா? ஸோ ஆறுமுக நாவலர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மருட்பா அப்படின்னு சொல்றாரு. எதை திருவருட்பாவை மருட்பா என்று யார் சொன்னது அப்படின்னா பழமைவாத சைவர்கள். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஆறுமுக நாவலர். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் எழுதிய நூல்கள் யாரு இந்த வள்ளலார் எழுதிய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார் எழுதிய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், இதெல்லாம் வந்து ராமலிங்கர் எழுதிய நூல்கள். சரிங்களா? ஸோ சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம் இதெல்லாமே வந்து ராமலிங்கர் எழுதிய நூல்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். சரிங்களா? மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதெல்லாமே வந்து இவர் எழுதிய நூல்கள். சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து யார் எழுதிய நூல்கள் அப்படின்னா ராமலிங்கர் எழுதிய நூல்கள். ராமலிங்கர் நடிகப்பட்ட வள்ளலார் எழுதிய நூல்கள். சரிங்களா? இதில் வந்து திருவருட்பான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 6000 பாடல்கள் கொண்ட நூல்கள்னு பார்த்துட்டோம். அதில் மொத்தம் 6 திருமுறைகள் இருக்கு. 6 திருமுறைகளில் முதல் 4 திருமுறைகளை வெளியிட்டது தான் யாரு அப்படின்னா தொழுவூர் வேலாயுதனார். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ முதல் 6 மொத்தம் 6 திருமுறைகள் இருக்கு. அதுல முதல் 4 திருமுறைகளை வந்து தொகுத்து வெளியிட்டது யாரு அப்படின்னா தொழுவூர் வேலாயுதனார். சரிங்களா? ஸோ இவர் வந்து 1872ல ஜோதி வழிபாடு, அதாவது ஒளி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ ஒளி வழிபாடு அப்படின்னா இறைவன் ஜோதி வடிவானவன் அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு என்ற ஒரு கருத்தை கொண்டவர் தான் யாரு அப்படின்னா இந்த வள்ளலார் அப்படிங்கிறவர். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 1872ல ஒளி வழிபாடு ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலம் இறைவன் ஜோதி வடிவானவன் அவன் எங்கும் நிறைந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ அவருடைய கொள்கைகள் ராமலிங்கனாரின் கொள்கைகள்னு பார்த்தோம் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, இறைவன் ஜோதி வடிவானவன், கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக, அடுத்து வந்து ஆண்மநேய ஒருமைப்பாடு, ஜீவகாருண்யம், மனித இனத்திற்கு செய்யும் தொண்டு, இறைவனை அடையும் வழி, புலால் உண்ணக்கூடாது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஸோ இது எல்லாமே வந்து யாருடைய கூற்றுகள் அப்படின்னா கொள்கைகள் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் என்று அழைக்கப்பட்ட வள்ளலாரினுடைய கொள்கைகள். சரிங்களா? ஸோ இவருக்கு மத்திய அரசு பார்த்தோம் அப்படின்னா 2007ல் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ 2007ல் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது யாருக்கு அப்படின்னா ராமலிங்கருக்கு. ஸோ மத்திய அரசின் சார்பில் ராமலிங்கருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2007. சரிங்களா? இவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 2021ல இருந்து 200வது பிறந்த நாள் வந்து 2023ல வரும். சரிங்களா? ஸோ 200வது பிறந்த நாளை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தனிப்பெருங்கருணை தினம். அதாவது இனிமே 1873ல பிறந்திருப்பாரா? ஸோ அதுலேருந்து 2023 அப்படிங்கிறப்போ 200 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ 2023 அக்டோபர் 5 200வது பிறந்த நாள். அந்த 200வது பிறந்த நாள் விழாவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனிப்பெருங்கருணை தினம். ஸோ அக்டோபர் 5 இனிமேல் வந்து தனிப்பெருங்கருணை தினம்னே அனுசரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவரோட சொந்த ஒரு அவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய காலம் அக்டோபர் 5 1823ல இருந்து 1874. அவருடைய ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வள்ளலாரின் ஊர் பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் அருகே உள்ள மருதூர். ஆனால் தந்தை வந்து சிறு வயசுல இழந்ததன் காரணமாக வடலூருக்கு போயிடுவார்.
அங்க இருந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து 9 வயதிலேயே வந்து பாடல் பாடத் தொடங்கியவர். ஆனாலும் முறையான கல்வி இல்ல. ஆனாலும் என்ன இருக்கு அப்படின்னா, அளப்பரிய புலமை இருக்கு. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, 1856ல சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 1865ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. 1866ல கடுமையான ஒரு பஞ்சம் வந்து தென்னிந்தியாவுல வருது. அதை கருத்தில் கொண்டு 1867ல சத்திய தர்மசாலை அப்படிங்கிற அமைப்பை வடலூர்ல வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1870ல சத்திய ஞான சபை அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துறாரு. ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 9 வயதிலேயே வந்து பாடல் பாடத் தொடங்கிச்சாரு. இவருடைய பாடல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் முக்கியமானது வந்து திருவருட்பா. மொத்தம் 6000 பாடல்கள் உள்ளது. அதில் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா 5818 பாடல்கள் உடையது. இதில மொத்தம் 6 திருமுறைகள் இருக்கு. முதல் 4 திருமுறைகள வெளியிட்டது யாரு அப்படின்னா, தொழுவூர் வேலாயுதனார். ஸோ இந்த திருவருட்பா பழமைவாத சைவர்களின் மனதை மிகவும் புண்படுத்தியதால், இந்த திருவருட்பாவ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருட்பான்னு சொல்றாங்க. குறிப்பா யாரு அப்படின்னா, ஆறுமுக நாவலர். ஸோ இதர நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, வள்ளலாரின் இதர நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, சின்மய தீபிகை, ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். சரிங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, 1872ல ஒளி வழிபாடு, அதாவது ஜோதி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ சோதி வழிபாடு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1872ல. அதுக்கப்புறம் இவருடைய கொள்கைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, இறைவன் ஜோதி வடிவானவன், கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக, ஆண்மநேய ஒருமைப்பாடு, ஜீவகாருண்யம், மனிதனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடையும் வழி, புலால் உண்ணக்கூடாது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து இவருடைய கொள்கைகள். இவருக்கு மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 2007ல அஞ்சல் தலை ஒண்ணு வெளியிட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு 2021ல ஒரு அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, தனிப்பெருங்கருணை தினம். ஸோ 2022ல வள்ளலாரின் 200வது பிறந்தநாள் விழா இனிமேல் வந்து தனிப்பெருங்கருணை தினமாக கொண்டாடப்படும். அதாவது அக்டோபர் 5 இனிமேல் தனிப்பெருங்கருணை தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இவருக்கு வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்து வள்ளலார பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிகழ்வுகள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா, ஸ்ரீ வைகுண்டர். சரிங்களா? ஸோ ஸ்ரீ வைகுண்டர் என்று சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1809லிருந்து 1851 வரைக்கும் இவருடைய காலகட்டம். 1809லிருந்து 1851. ஸோ இவர் வந்து எந்த ஊரு அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம், திருவாங்கூர் சமஸ்தானம். ஸோ கன்னியாகுமரி வந்து 1956க்கு அப்புறம் தான் தமிழ்நாடு கூட இணைஞ்சது. ஸோ அதுவரைக்குமே ஒரு தனி சமஸ்தானம் தான். திருவாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதேச மன்னரோட கீழ தான் இருந்துச்சு. ஸோ குமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்தவர். இவருடைய சொந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா, சாமித்தோப்பு. சரிங்களா? ஸோ சாமித்தோப்பு தான் வந்து இவருடைய சொந்த ஊரு. ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா, முடிசூடும் பெருமாள். சரிங்களா? ஸோ முத்துக்குட்டின்னு சாரி சாரி வைகுண்டருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா, முடிசூடும் பெருமாள். ஆனா இந்த பேருக்கு வந்து உயர் சாதி இந்துக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சார்ந்தவர். பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சார்ந்தவர் எப்படி வந்து இந்த முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளோட பேர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதன் காரணமாக அவருடைய பெயர வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, முத்துக்குட்டி அப்டின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ அவருடைய இயற்பெயர் வந்து என்ன அப்டின்னா, முடிசூடும் பெருமாள். பின்னர் அவருடைய பெயர் முத்துக்குட்டி அப்டின்னு சொல்லிட்டு மாத்திருவாங்க. சரிங்களா? ஸோ இவர பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, திருச்செந்தூரில் தெய்வீக அனுபவம் ஒன்று பெற்றதாக கூறப்படுகிறது. ஸோ அதிலிருந்து பார்த்தோம் அப்டின்னா, அவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஐயா என்று அழைத்தனர். சரிங்களா? ஸோ ஐயா என்று அழைத்தனர். அ இவரை பின்பற்றும் சமூகம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஐயாவழி சமூகம் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ திருச்செந்தூரில் வந்து தெய்வீக அனுபவம் பெறாரு. அதுக்கப்புறம் இவர எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க அப்டின்னா, ஐயான்னு சொல்றாங்க. ஸோ ஐயான்னுக்கு மீனிங் வந்து என்ன அப்டின்னா, தந்தை அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து ஏற்படுத்துறார். ஸோ நிழல் தாங்கல்கள் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒரு வழிபாட்டு மையம், கொள்கை பரப்பும் மையமாகவும் செயல்படுகிறது. சரிங்களா? ஸோ நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்டின்னா, ஒரு வழிபாட்டு மையம், கொள்கை பரப்பும் மையமாகவும் செயல்படுது. ஸோ நம்ம வந்து கோயில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கோயிலுக்கு பதிலா அவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிற அமைப்ப வந்து ஏற்படுத்துவாரு. ஸோ எதனால அப்டின்னா, அந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கு கோவில்கள் நுழைவதற்கோ, இல்ல த த தலைப்பாகை கட்டுவதற்கோ, இல்ல செருப்பு போடுவதற்கோ எல்லாத்துக்குமே வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எதிர்க்கும் வகையில, நம்ம வந்து அந்த கோவிலுக்கு போகக்கூடாது. நமக்குள்ள இருக்கிறது தான் சிவன், நமக்குள்ள இருக்கிறது தான் வந்து கடவுள். நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இந்த நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து ஏற்படுத்துவாரு. அதன் மூலம் என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு, ஒரே கொடை கீழ கொண்டு வராரு. சரிங்களா? அடுத்து பார்த்தோம், இவர பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, கேரளாவின் ஸ்ரீ நாராயணகுரு மற்றும் வள்ளலார் இவர்களின் முன்னோடி. ஸோ முதலில் சீர்திருத்தவாதி. சென்னை மாநாட்டை பொறுத்தளவு வந்து சென்னை மாகாணத்தை பொறுத்தளவில் முதலில் சமூக சீர்திருத்தவாதி யாரு அப்டின்னா, வள்ளலார் அவர்கள் தான் கேட்ருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒண்ணு கேட்டுருக்காங்கல்ல ஒரு குரூப் 2 கொஸ்டின்ல. ஸோ முதல் சீர்திருத்தவாதி, தென்னிந்தியாவின் முதல் சமூக சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னா, அது வள்ளலார் தான். வள்ளலார் கிடையாது. வைகுண்டர் தான். ஸோ தென்னிந்தியாவின் முதல் சீர்திருத்தவாதி அப்படின்னா ஸ்ரீ வைகுண்டர். இதுக்கப்புறம் தான் வந்து கேரளாவில் ஸ்ரீ நாராயணகுருவும், தமிழகத்தில் வந்து வள்ளலாரும் வர்றாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குமே வந்து முன்னோடி யாரு அப்படின்னா, ஸ்ரீ வைகுண்டர் தான். சரிங்களா? ஸோ இவருடைய செயல்பாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவில் நுழைவுக்கு எதிராக நிழல் தாங்கல்கள வந்து ஏற்படுத்துறார். சரிங்களா? ஸோ கோவில்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா,
தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்த வகுப்பினரை வந்து கோவில்களில் அனுமதிக்க மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிழல்தாங்கல்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கண்ணாடியை வந்து வழிபட சொல்லுவார் சரிங்களா. ஸோ நம்ம தான் கடவுள், நமக்குள்ள தான் கடவுள் இருக்கு, அதனால நம்மளே பார்த்து வணங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி உருவ வழிபாடு வந்து ஒரு ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து அந்த பிற்படுத்த மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து தலைப்பாகை அணிவதில் தடை இருந்துச்சு. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரையும் தலைப்பாகை அணியணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து சமபந்தி உணவு முறை அல்லது துவையல் பந்தி, அதாவது அந்த நிழல்தாங்கல்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சமபந்தி, எந்த ஒரு சாதி மத வேற்றுமை எதுவுமே இல்லாம எல்லாருக்குமே வந்து சமமா வந்து உணவு போடுறாரு சரிங்களா. ஸோ எங்கே சமபந்தி உணவு முறை, எங்கே நிழல்தாங்கல்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொது கிணறு. ஸோ இந்த இஷ்யூலாம் எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் தான் ஒரு கிணறு, நீர்நிலைகள்ல வந்து அவங்க மட்டும் தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து எல்லாருக்குமே எல்லாருக்கும் சொந்தமான ஒரு பொது கிணறு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உருவ வழிபாடு கூடாது, விலங்கு வழிபாடும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உருவ வழிபாடு கூடாது, விலங்குகளை வழிபடுவதையும் வந்து இவர் வந்து எதிர்க்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உயிர் பலி கூடாது. ஸோ எந்த கடவுளும் உயிரை வந்து கேட்கல, இன்னொரு உயிரை வந்து கேட்கல. ஸோ அதனால வந்து உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்றாரு. சரி, உயிர் பலியிடுதலும் கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் இவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமூக சீர்திருத்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக முதலில் மாற்றியது யாரு அப்படின்னா ஐயா வைகுண்டர் தான் சரிங்களா. ஸோ சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக முதலில் மாற்றுனது யாரு அப்படின்னா அது வந்து ஐயா வைகுண்டர் தான் சரிங்களா. ஸோ இவருடைய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அதிசய திரட்டு அம்மானை, அருள் நூல், அகில திரட்டு அம்மானை சரிங்களா. ஸோ இந்த 3 நூல் தான் வந்து இவருடைய நூல். இதுல இந்த அகில திரட்டு அம்மானை நூலை வந்து எழுதினது யாரு அப்படின்னா ராமகோபால் அப்படின்ற இவருடைய சீடர் சரிங்களா. ஸோ இவர் எழுதிய நூல்கள் அதிசய திரட்டு அம்மானை, அருள் நூல் அப்படிங்கிறது வந்து யார் எழுதின நூல் அப்படின்னா வைகுண்டர் எழுதிய நூல். இதுல அகில திரட்டு அம்மானை வந்து இவருடைய கருத்துக்களை எல்லாத்தையும் தொகுத்து இவருடைய சீடரான ராமகோபால் அப்படிங்கிறவர் வந்து வெளியிட்ட நூல் தான் வந்து அகில திரட்டு அம்மானை சரிங்களா. ஸோ இவர் ஏற்படுத்திய அமைப்பு சமத்துவ சமாஜம் சரிங்களா. வள்ளலாரி சாரி வைகுண்டர் ஏற்படுத்திய அமைப்பு சமத்துவ சமாஜம். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா 1833ல சாதி பேதம் இல்லாத ஒரு சமூகம் அமைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியானத்தை மேற்கொள்றாரு. எங்க அப்படின்னா சாமித்தோப்புல ஆண்டு 1833ல. ஸோ இது பொறுத்தவரைக்கும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற்றத்துக்காக வந்து இவர் வந்து போராடுறாரு சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது வந்து இவருடைய கருத்துக்கள். ஸோ லாஸ்ட் கொஞ்சம் குரூப் 4ல குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும் கன்டினியூஸா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிய வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெள்ளை பிசாசுகளின் ஆட்சின்னு சொல்றாரு. திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சிய வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னு சொல்றாரு சரிங்களா. ஸோ ஆங்கிலேய ஆட்சியின் வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சின்னு சொன்னது யாரு அப்படின்னா வைகுண்டர். அவர் தான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவிதாங்கூர் ஆட்சிய வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தாழக் கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். ஸோ தாழக் கிடப்பாரை தற்காப்பதே தர்மம்னு சொன்னது யாரு அப்படின்னா, ஐயா வைகுண்டர் சரிங்களா. ஸோ இதான் வந்து ஐயா வைகுண்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஐயா வைகுண்டருடைய காலம் 1809லிருந்து 1851. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்தவர். சாமித்தோப்பு அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். ஆனா இவருடைய பெயருக்கு உயர் சாதி இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பெற்றோர்கள் மாத்திறாங்க. ஸோ இவரை பொறுத்தளவு திருச்செந்தூரில் தெய்வீக அனுபவம் ஒண்ணு கிடைக்குது. அதன் மூலம் இவரை வந்து அதுக்கப்புறம் வந்து இவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ ஐயாவுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா தந்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த கோவில் நுழைவு வந்து மறுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து இவரே ஏற்படுத்துறாரு. இது ஒரு வழிபாட்டு மையமாகவும், கொள்கை பரப்பும் மையமாகவும் வந்து செயல்படுது. ஸோ இவர் வந்து பொறுத்தளவு பார்த்தோம்னா, தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளாவின் ஒரு பகுதிய வந்து இவர் வந்து ஒரு தெய்வமாவே வணங்குறாங்க. சரிங்களா. ஸோ எங்க அப்படின்னா, தற்போதைய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள்லாம் இவர் வந்து இப்போதைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயாவழி சமூகம், அதாவது ஐயாவழி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து மதத்தின் ஒரு உட்பிரிவாக ஐயாவழி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகமே இருக்கு. ஸோ இது வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல குறிப்பா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களும், கேரளாவின் ஒரு சிறு பகுதியிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐயாவழி அப்படின்றது வந்து பின்பற்றப்படுகிறது. ஸோ இவர பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீ நாராயண குரு மற்றும் வள்ளலாரின் முன்னோடி. ஸோ தென்னிந்தியாவின் முதல் சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா, நம்ம வைகுண்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ரீ நாராயண குருவுக்கும், தமிழ்நாட்டின் வள்ளலாருக்கும் முன்னோடியாக செயல்படுகிறார். ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கோவில் நுழைவுக்கு எதிரா வந்து நிழல் தாங்கல்களை ஏற்படுத்துறாரு. தலைப்பாகை வந்து அணியணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? இந்த தலைப்பாகை யாரெல்லாம் மறுக்கப்பட்டதோ அவங்க எல்லாருமே வந்து தலைப்பாகை அணியணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் துவையல் பந்தி எனப்பட்ட சமபந்தி உணவு முறை, பொதுக்கிணறு இதெல்லாம் வந்து அவர் பரிசீலிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, உருவ வழிபாடு கூடாது, விலங்கு வழிபாடு கூடாது, விலங்குகளை பலியிடக்கூடாது அப்படி எல்லாத்தையும் வந்து என்ன கருத்துக்கள வந்து யார் சொல்றா அப்படின்னா, ஐயா வைகுண்டர் சொல்றாரு. ஸோ இவர பொறுத்தளவும் பார்த்தோம்னா, சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியது யாரு அப்படின்னா
ஐயா வைகுண்டர் சரிங்களா. ஸோ சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக முதலில் மாற்றியது யார் அப்படின்னா ஐயா வைகுண்டர். இவருடைய நூல்கள் அதிசய திரட்டு அம்மானை அருள் நூல், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகில திரட்டு அம்மானை அப்படிங்கிறது வந்து இவருடைய கருத்துக்கள் நிறைந்த நூல். அதை தொகுத்தவர் யாரு அப்படின்னா ராமகோபால் என்று அழைக்கப்படும் இவருடைய சீடர் தான். ஸோ இவருடைய அமைப்பு சமத்துவ சமாஜம் 1833 இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தியானத்தை ஆரம்பிக்கிறார். எதுக்காக அப்படின்னா சாதி பேதமற்ற ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1833 சாமி தொப்புல வந்து இவர் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுறாரு சரிங்களா. ஸோ இவருடைய கருத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சியை வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னும் திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சியை வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆங்கிலேய ஆட்சி அப்படிங்கிறது வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, திருவிதாங்கூர் மன்னரின் ஆட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு சரிங்களா. ஸோ இதான் வந்து நம்ம வைகுண்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சரிங்களா. ஸோ நம்ம இது வந்து 2 வரை பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து யாரு அப்படின்னா இந்த வள்ளலார், இன்னொருத்தர் வந்து ஐயா வைகுண்டர் சரிங்களா. ஸோ அடுத்து 3ஆவது நபர் யாரு அப்படின்னா அயோத்திதாசர் சரிங்களா. ஸோ 3வது நபர் யாரு அப்படின்னா அயோத்திதாசர். ஸோ இவரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய காலம் 1845 1914. ஸோ இவர் ஒரு தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி சரிங்களா. ஸோ ஒரு பன்முகத்தன்மை காரணமாக தான் இவர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பண்டிதர் அயோத்திதாசர்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ இவர் ஒரு தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி. இவர் ஒரு இவருடைய அந்த பன்முகத்தன்மை காரணமாக தான் இவரை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பண்டிதர்னு சொல்றோம். ஸோ இவருக்கு தெரிந்த மொழிகள்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம். தமிழ், ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம். இவருடைய இயற்பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா காத்தவராயன் சரிங்களா. ஸோ அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். இவருடைய ஆசிரியர் தான் யாரு அப்படின்னா வல்லக்காலத்தி அயோத்திதாசர் சரிங்களா. ஸோ வல்லக்காலத்தி அயோத்திதாசர்னு என்று அவருடைய அவர் ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா காத்தவராயன் அப்படின்ற சொல்ற தன் பெயரை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அயோத்திதாசர்னு மாத்திடுறாரு சரிங்களா. ஸோ இதே செயல்முறையை தான் வந்து யார் ஃபாலோ பண்ணியிருப்பா அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் சரிங்களா. ஸோ ஒரு அம்பேத்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பீமாராவ் ராம்ஜி அப்படிங்கிற அவருடைய இயற்பெயரை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய ஆசிரியர் பெயரான அம்பேத்கர் அப்படிங்கிற அவருடைய ஆசிரியர் தான் வந்து அவர் மேல் வந்து கொஞ்சம் அந்த கருணை அப்புறம் வந்து நல்லா படிக்க வைக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டதுனால அம்பேத்கர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அப்படிங்கிற தன்னுடைய பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டார் சரிங்களா. ஸோ இவருடைய அதே மாதிரி தான் வந்து இவர் அயோத்திதாசரும் அவருடைய இயற்பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா காத்தவராயன். ஆனால் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய ஆசிரியரான வல்லக்காலத்தி அயோத்திதாசர் அப்படிங்கிற அவருடைய நினைவாக தன்னுடைய பெயரை வந்து அயோத்திதாசர்னு மாத்திறாரு. ஸோ இவரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் சரிங்களா. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாசர். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து அமைப்புகள். ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவருடைய அமைப்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நெறைய அமைப்புகள வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ஸோ அதில வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா, கோவில் நுழைவுக்கு ஆதரவாக இவரால் ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து அத்வைதானந்த சபா. சரிங்களா? ஸோ கோவில் நுழைவுக்கு ஆதரவாக இவரால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அத்வைதானந்த சபா. ஆண்டு 1876. கோவில் நுழைவுக்கு எதிராக இவரால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அத்வைதானந்த சபா. ஆண்டு 1876. அது மட்டும் இல்லாம அயோத்திதாசரும், ஜான் திரவியம் 2 பேரும் சேர்ந்து 1882ல திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ 1882ல ஜான் திரவியம் மற்றும் அயோத்திதாசர் 2 பேரும் இணைந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. எப்போ 1882ல சரிங்களா. அது மட்டும் இல்லாம 1891ல திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய முதல் மாநாட்டை எங்க நடத்துறாரு அப்படின்னா நீலகிரியில் நடத்துறாரு சரிங்களா. ஸோ 1891ல திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய முதல் மாநாட்டை எங்க நடத்துறாரு அப்படின்னா நீலகிரியில் நடத்துறாரு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1898ல இவரும் பிரம்மஞான சபையை நிறுவியவர்கள் ஒருவரான ஹெச்எஸ் ஆல்காட். ஸோ இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1898ல வந்து இலங்கைக்கு போவாங்க. இலங்கைக்கு போயிட்டு அங்க வந்து புத்த மதத்துக்கு வந்து மாறிடுவாங்க சரிங்களா. ஸோ சாக்கிய பௌத்த சங்கம் வந்து அதே ஆண்டுல 1898ல சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாம தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து இவர் வந்து ஏற்படுத்துவார் சரிங்களா. ஸோ இவருடைய அமைப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா கோவில் நுழைவுக்காக இவரால் ஏற்படுத்தப்பட்டதா வந்து என்னது அப்படின்னா அத்வைதானந்த சபை ஆண்டு 1876. அதுக்கப்புறம் அயோத்திதாசரும் ஜான் திரவியம் 2 பேரும் சேர்ந்து 1882ல திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 1891ல திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்துவார் சரிங்களா. அதுக்கப்புறம் 1898ல சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துவார். காரணம் வந்து என்ன அப்படின்னா இவரும் ஹெச்எஸ் ஆல்காட் 2 பேரும் சேர்ந்து இலங்கைக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பௌத்த மதத்துக்கு வந்து பௌத்த மதத்தை தழுவிட்டு வந்துருவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1898ல அதே ஆண்டுல சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன சொல்ல அப்படின்னா தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி சங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் வந்து ஏற்படுத்துவார் சரிங்களா. ஸோ இவரால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஆல்ரெடி அத்வைதானந்த சபா, திராவிடர் கழகம், திராவிட மகாஜன சபை, சாக்கிய பௌத்த சங்கம், தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி சங்கம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பத்திரிகைகள் பார்த்தோம்னா 1885ல் திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஒரு பத்திரிகை வந்து நடத்துவார். சரிங்களா? ஸோ திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை நடத்துனது யார் அப்படின்னா அயோத்திதாசர். ஆண்டு 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ். அதுக்கப்புறம் 1907ல் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துவார். ஸோ இது வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு காலனா விலையில் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அன்றைய காலனா விலையில் 1907 ஜூன் 19 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வெளியிடுறாரு. சரிங்களா? ஸோ 1907 ஜூன் 19லிருந்து 1914 வரைக்கும் நடைபெறும். சரிங்களா? ஸோ அவர் 1914 வந்து அவர் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திரிகையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ 1907 ஜூன் 19 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பேரில் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அன்றைய காலனா விலையில் ஆரம்பிக்கப்பட்டது. 1914 இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திரிகை வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து வெளியாகுது. சரிங்களா? ஸோ இவருடைய கொள்கைகள்னு பார்த்தோம் அப்படின்னா 1886ல் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தீண்டத்தகாதவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ 1886ல் அயோத்திதாசர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தீண்டத்தகாதவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அயோத்திதாசர். அதுக்கப்புறம் 1891ல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறப்போ சாதியற்ற திராவிடர், அதாவது 1891ல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பப்போ இவர் அயோத்திதாசர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜாதியற்ற திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பதியணும். எங்களை வந்து இந்துக்கள் கூட சேர்க்கக்கூடாது. நாங்க வந்து சாதியற்ற திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து தனியா எங்களை வந்து தனியா வந்து ஒரு கேஸ்டா வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1892ல இலங்கைக்கு போயிட்டு பௌத்த மதத்தை தழுவிட்டு வந்துறாரு. சரிங்களா? யாரோட போவார் அப்படின்னா ஹெச்.எஸ். ஆல்கட். அவர் வந்து பிரம்மஞான சபையை நிறுவியவர்கள் ஒருவர். சரிங்களா? ஸோ இவருடைய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்த சரித்திரப்பா. சரிங்களா? ஸோ இவருடைய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்த சரித்திரப்பா. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருவள்ளுவர் மற்றும் அவ்வை நூல்களுக்கு பௌத்த மதம் சார்ந்த கருத்துக்களையும் இவர் வந்து வெளியிடுவார். சரிங்களா? ஸோ புத்த சரித்திரப்பா, விவாக விளக்கம், இந்திர தேச சரித்திரம், புத்தரது ஆதிவேதம் இதெல்லாமே வந்து யாருடைய நூல்கள் அப்படின்னா அயோத்திதாசருடைய நூல்கள். அது மட்டும் இல்லாம திருக்குறள், திருவள்ளுவர் மற்றும் ஔவையாரின் பாடல்களுக்கு பௌத்த மதத்தின் சார்பா வந்து இவர் வந்து விளக்கம் கொடுத்திருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து இவருடைய பதிப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு நூ தமிழாசிரியர் மட்டும் இல்ல. இவர் வந்து ஒரு சித்த மருத்துவரும் கூட. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய வந்து சித்த மருத்துவர்கள் சார்ந்த ஒரு நூல் குறிப்புலாம் விட்டிருப்பாரு. அதுல முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த போகர் 700, அகத்தியர் 200 இதெல்லாமே வந்து சித்த மருத்துவம் சார்ந்த நூல்கள். சரிங்களா? ஸோ போகர் 700, அகத்தியர் 200, பாலவாகடம், சிமிட்டு ரத்தின சுருக்கம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இவருடைய பதிப்பித்து வெளியிடப்பட்ட நூல்கள். ஸோ அச்சு தொழில்நுட்பம் இவர்ட்ட இருந்திருக்கு. ஸோ போகர் 700, அகத்தியர் 200, பாலவாகடம், சிமிட்டு ரத்தின சுருக்கம் இதெல்லாமே வந்து அயோத்திதாசர் எழுதிய நூல்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கூற்றுகள்னு பார்த்தோம் அப்படின்னா நிலவு வளர்வது போல அறிவை வளர்க்க வேண்டும்னு சொன்னது யாரு அப்படின்னா அயோத்திதாசர். சரிங்களா? ஸோ நிலவு வளர்வது போல அய- அறிவை வளர்க்க வேண்டும்னு சொன்னது யாரு அப்படின்னா அயோத்திதாசர். அதுக்கப்புறம் பிராமணத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான தமிழர்கள் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நாட்டார் வழக்காற்றியல் பற்றிய விளக்க உரை ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நாட்டார் வழக்காற்றியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலுக்கு தன்னுடைய கருத்துக்கள் சார்ந்த ஒரு ஒரு விளக்க உரை ஒண்ணு அது குடுத்திருப்பாங்க. ஸோ நாட்டார் வழக்காற்றியலுக்கு வந்து விளக்க உரை குடுத்தது யாரு அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதாசுங்களா. ஸோ இவருடைய பெரியார் வந்து இவர பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களுக்கும், சுயமரியாதை கருத்துக்களுக்கும் யார் முன்னோடியா இருந்தாரு அப்படின்னா, அயோத்திதாசரும், தங்கவயல் அப்பாதுரை தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரே வந்து சொல்றாருங்களா. ஸோ பெரியார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை கருத்துக்களுக்கு காரணம் யாரு அப்படின்னா, அயோத்திதாசரும், தங்கவயல் அப்பாதுரை தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரே வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதோட வந்து இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2005ல் நம்ம தமிழ்நாடு அரசு சாரி இந்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவருக்கு தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை வந்து அமைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ 2005ல் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை வந்து அயோத்திதாசர் பேரில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ 2005ல் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா தாம்பரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மத்திய அரசை சேர்ந்து ஒரு அஞ்சல் தலை ஒன்று வெளியிட்டிருக்கு. சரிங்களா? ஸோ தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் தாம்பரத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சல் தலை இவருக்காக ஒரு அஞ்சல் தலை ஒன்றையும் மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அயோத்திதாசரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அயோத்திதாசரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன இருக்குது அப்படின்னா
இவருடைய காலம் 1845 இருந்து 1914 வரைக்கும். இவர் ஒரு சித்த மருத்துவர், தமிழறிஞர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி. ஸோ இதனால வந்து இவர் என்ன சொல்றோம் அப்படின்னா, இவருடைய அந்த பன்முகத்தன்மை காரணமாக இவரை வந்து பண்டிதன் அப்படின்னு சொல்றோம். இவருக்கு தெரிந்த மொழிகள்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ், ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம். இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன். இவருடைய ஆசிரியரான வல்லக்காலத்தி அயோத்திதாசர் அப்படிங்கிற அவருடைய அந்த அயோத்திதாசருடைய பெயரின் நினைவாக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பெயரை அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணிடுறாரு. இவர் தான் வந்து யார் அப்படின்னா, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா, சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடி யாரை சொல்றோம் அப்படின்னா, ஐயா வைகுண்டர் சொல்றோம். ஆனா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, அயோத்திதாசரை சொல்லுவாங்க. சரிங்களா? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். ஸோ அதனால தான் இவர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பன்முகத்தன்மை காரணமாக பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்கலாம் பார்த்துட்டோம். இவருடைய அமைப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா, கோவில் நுழைவிற்கு ஆதரவு தெரிவித்து 1876ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கோவில் நுழைவு அத்வைதானந்த சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா? ஸோ 1876ல அத்வைதானந்த சபா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 1882ல அயோத்திதாசரும் ஜான் திரவியம் 2 பேரும் இணைந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ 1882ல ஜான் திரவியமும் அயோத்திதாசர் 2 பேரும் இணைந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 1891ல திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய முதல் மாநாட்டை வந்து எங்க நடத்துறாரு அப்படின்னா, நீலகிரியில் நடத்துவார். சரிங்களா? ஸோ 1891ல திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை நடத்தி அதனுடைய முதல் மாநாடு வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, நீலகிரியில் நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 1898ல அயோத்திதாசரும் பிரம்மஞான சபையை நிறுவிய தலைவர்கள் ஒருவரான ஹெச்.எஸ். ஆல்காட். ஸோ 2 பேரும் இணைந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இலங்கைக்கு போவாங்க. இலங்கைக்கு போயிட்டு அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பௌத்த மதத்த தள்ளிட்டு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதே ஆண்டு 1892 98 அதே ஆண்டுல இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பௌத்த மதத்துக்கு தழுவுனது மட்டும் இல்லாம, அயோத்திதாசர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துவாரு. எப்போ 1898ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைப்பையும் ஏற்படுத்துவார். சரிங்களா? ஸோ தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி சங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் யார் ஏற்படுத்துவா அப்படின்னா, அயோத்திதாசர் வந்து ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் இவருடைய பத்திரிகை செயல்பாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் வந்து 1885ல திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து ஆரம்பிப்பார். ஸோ திராவிட பாண்டியன் 1885. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1907ல ஒரு பைசா தமிழன். ஸோ 1907ல ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதழை ஏற்படுத்தி அது அன்றைய காலனா விலையில் கொடுப்பார். சரிங்களா? ஒரு பைசா தமிழன் அப்படி பத்திரிகை ஆரம்பிச்சு அது அன்றைய காலனா விலைக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா, அயோத்திதாசர் தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1914ல இருந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பேர் வந்துச்சு அப்படின்னா, அம் தமிழன் அப்படிங்கிற பேர்ல வந்து வெளியாச்சுங்க. ஸோ 1914ல் பெரியார் சாரி 1914ல் அயோத்திதாசர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய பத்திரிகை வந்து அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகை வந்து தமிழன் அப்படிங்கிற பேர்ல வந்து வெளியாச்சு. சரிங்களா? ஸோ இவருடைய கொள்கைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, 1886ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தீண்டத்தகாதவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ தீண்டத்தகாதவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, அயோத்திதாசர் ஆண்டு 1886. சரிங்களா? அதுக்கப்புறம் 1891ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து சாதியற்ற இந்துக்கள் அப்படின்னு சாதியற்ற திராவிடர்னு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்புல அ தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்டவரை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜாதியற்ற திராவிடர் அப்படின்னு பதியணும். அது அவங்கள மட்டும் தனியா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து ஜாதியற்ற திராவிடர்ன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1891ல சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1898ல இலங்கைக்கு போயிட்டு பௌத்த மதம் தழுவிடுவாரு. இப்ப யார் கூட அப்படின்னா ஹெச்.எஸ். ஆல்காட் கூட. இவருடைய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்த சரித்திரப்பா. அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் மற்றும் ஔவை நூல்களுக்கு பௌத்த விளக்கத்தையும் இவர் வந்து கொடுத்திருப்பார். சரிங்களா? அடுத்து இவருடைய பதிப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா போகர் 700, அகத்தியர் 200, பாலவாக்கடம், சிமிட்டு ரத்தின சுருக்கம். சரிங்களா? ஸோ இவருடைய கூற்றுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலவு வளர்வது போல அறிவை வளர்க்க வேண்டும். பிராமணத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள். நாட்டார் வழக்காற்றியலுக்கு இவர் வந்து இவர் சார்ந்த ஒரு விளக்க உரையும் இவர் வந்து கொடுத்திருக்காரு. சரிங்களா? எதுக்கு? நாட்டார் வழக்காற்றியலுக்கு. ஸோ இவர பத்தி பெரியார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களுக்கு வந்து முன்னோடி யாரு அப்படின்னா, தங்கவயல் அப்பாதுரையும், அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா, பெரியார் வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களுக்கு முன்னோடி யாரு அப்படின்னா, அயோத்திதாசரும், தங்கவயல் அப்பாதுரையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரே வந்து சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அயோத்திதாசர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இவருக்கு மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 2005ல தேசிய சித்த மருத்துவ சாலை தாம்பரத்தில அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அஞ்சல் தலையும் ஒண்ணு வெளியிட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இவரையும், அயோத்திதாசரையும், இரட்டைமலை சீனிவாசன் 2 பேத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னுவாங்க. சரிங்களா? ஸோ அயோத்திதாசரையும், இரட்டைமலை சீனிவாசனா 2யும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து அயோத்திதாசர் வந்து முடியுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற 2 நபர்கள் வந்து யாரு அப்படின்னா, ஸோ ஒருத்தர் வந்து யாரு அப்படின்னா, இரட்டைமலை சீனிவாசன். 2வது வந்து என்ன அப்படின்னா, எம்.சி. ராஜா. அதாவது மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ 2 பேருமே யாரு அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் தலைவர்கள். சரிங்களா? ஸோ தாழ்த்தப்பட்ட அமைப்பு தலைவர்கள் யாரு அப்படின்னா, இரட்டைமலை சீனிவாசன் மற்றும்
மயிலை சின்னத்தம்பி ராஜா. சில இரட்டைமலை சீனிவாசனரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய காலம் 1859 இருந்து 1945 சரிங்களா. ஸோ 1859 இருந்து 1945. ஸோ இவர் வந்து 1859 காஞ்சிபுரத்தில் வந்து பிறக்காரு. ஸோ இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலித் இயக்க முன்னோடி. ஸோ தலித் இயக்க முன்னோடி என்று அறியப்படுபவர் யாரு அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசனார். இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறப்பு பெயர் வந்து தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சில தாத்தா அப்படின்னு இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யார் கூப்பிடுவாங்க தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா இந்த இரட்டைமலை சீனிவாசனார். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1891 பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துறார். ஸோ யார் ஏற்படுத்துறா இரட்டைமலை சீனிவாசன். இதே 1891 அயோத்திதாசர் வந்து என்ன ஏற்படுத்துவார்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பு வந்து ஏற்படுத்துவார் அப்படின்றத பார்த்துருக்கோம். சொன்னால் திராவிட மகாஜன சபை 1891 ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா அயோத்திதாசர். அதே 1891 இரட்டைமலை சீனிவாசன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பு வந்து ஏற்படுத்துறாரு. இதே அமைப்பை 1892-93 காலகட்டத்தில் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து மாத்திட்டாரு சரிங்களா. ஸோ ஆதி திராவிட மகாஜன சபை 1892-93. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு உறுப்பினர் இருந்திருக்காரு. சென்னை ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, சென்னை ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு இதெல்லாம் வந்து அவருடைய ஏற்படுத்திய அமைப்புகள். இவருடைய பத்திரிகைன்னு பார்த்தோம் அப்படின்னா பறையன் அப்படிங்கிற பத்திரிகை வந்து நடத்திருக்காரு சரிங்களா. ஸோ பறையன் அப்படிங்கிற பத்திரிகை 1893 வந்து நடத்தினது யாரு அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். பறையன் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினது இரட்டைமலை சீனிவாசன் ஆண்டு 1893. அதுக்கப்புறம் 1917 ஆண்டு நீதி கட்சி மாநாட்டிலும் இவர் வந்து கலந்துக்கிறாரு சரிங்களா. ஸோ 1917 ஆண்டு நீதி கட்சி மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 1923 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1923 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருடைய விருதுகள்னு பார்த்தோம் அப்படின்னா ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. ஸோ லாஸ்ட் இயர் கூட இந்த நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இவருக்கு வழங்கிய பட்டங்கள். ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய இதர செயல்பாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் காந்தியை போய் சந்திக்கிறார். எப்போ தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை வந்து காந்தியடிகள் நடத்திக்கிட்டு இருக்கப்போ தென்னாப்பிரிக்கா போயிட்டு காந்தியடிகளை வந்து சந்திப்பார். அதுக்கப்புறம் 1930-31 2 வட்டமேஜை மாநாடுகளில் கலந்துப்பார். அதுக்கப்புறம் 1932 கையெழுத்திடப்பட்ட பூனா உடன்படிக்கை, பூனா ஒப்பந்தம் சொல்லுவாங்க. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடுவில் பூனா ஒப்பந்தம் நடைபெறும். அந்த பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் இவரும் ஒருத்தர். அம்பேத்கரின் சார்பாக பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் இந்த இரட்டைமலை சீனிவாசனும் ஒருவர். ஸோ இவருக்கு தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 2009 ஓட்டேரி அப்படிங்கிற இடத்துல வந்து நினைவு மண்டபம் ஒன்று அமைச்சிருக்கு சரிங்களா. ஸோ 2009 ஓட்டேரி அப்படிங்கிற இடத்துல வந்து நினைவு மண்டபம் ஒன்று அமைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1936 இவருடைய சுயசரிதை தான் என்ன அப்படின்னா ஜிவிஎஸ் சரித சுருக்கம். ஸோ ஜிவிஎஸ் சரித சுருக்கம் வெளியான ஆண்டு 1936. இது வந்து ஆரம்பகால சுயசரிதைகளில் இதுவும் ஒன்று சரிங்களா. ஸோ ஆரம்பகால சுயசரிதைகள் இதுவும் ஒன்று ஜிவிஎஸ் சரித சுருக்கம் அப்படிங்கிற சுயசரிதை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நபர் யாரு அப்படின்னா மயிலை சின்னத்தம்பி ராசா. மயிலை சின்னத்தம்பி ராஜா, எம்சி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக அறியப்பட்டவர். ஸோ இவரோட ஆசிரியரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு பாட புத்தகங்கள் எழுதி தரும் வேலையும் பார்க்குறாரு. ஸோ இப்போ வந்து ஆசிரியர், பள்ளி கல்லூரிகளுக்கு பாட புத்தகங்கள் எழுதி தரும் வேலையும் பார்க்குறாரு. ஸோ நீதி கட்சி உருவாக்கின தலைவர்களில் இவரும் ஒருத்தர். நீதி கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. பின்னாளில் வந்து விலகப்பட்டார் சரிங்களா. ஸோ எதனால அப்படின்னு நான் நேற்று கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா நீதி கட்சி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுது அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு மட்டும் தான் பார்க்குதுன்னு தவிர தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அது பெருசாக கண்டுக்கல. அதனால தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதி கட்சி வந்து விலகிடுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 1920-26 சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரிங்களா. 1920 முதல் 26 வரை சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா எம்சி ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தான் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு அப்படின்னா எம்சி ராஜா தான் சரிங்களா. ஸோ ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் எம்சி ராஜா. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பதிலாக ஆதி திராவிடர் மற்றும் ஆதி ஆந்திரர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா இந்த எம்சி ராஜா தான். ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பஞ்சமர் அப்படிங்கிறது வந்து அந்த 4 வர்ணை முறைகளுக்கு வெளியில் நிறுத்தப்பட்ட ஒரு பெயர் தான் வந்து இந்த பஞ்சமர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பஞ்சமர்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆதி திராவிடர் மற்றும் ஆந்திரர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா எம்சி ராஜா சொல்றாரு. அதுக்கப்புறம் நீர்நிலை முதல் இடுகாடு வரை அனைவருக்கும் பொதுவான எல்லாமே வந்து பொதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போராட்டம் நடத்துறாரு சரிங்களா. ஸோ நீர்நிலை முதல் இடுகாடு வரை அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாரு யாரு அப்படின்னா எம்சி ராஜா. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி அதன் தலைவராக வந்து ரொம்ப காலம் இருக்காரு சரிங்களா. ஸோ அகில இந்திய கூட்டமைப்பின் தலைவர், அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் அமைப்பு 1928 சரிங்களா. ஸோ என்னுடைய அமைப்பு தலைவராக வந்து நீண்ட காலம் இருக்காரு சரிங்களா. ஸோ
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வந்து உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து முடிஞ்சுச்சுங்களா. ஸோ 19ஆம் நூற்றாண்டு 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக சமய அரசியல் இயக்கங்களில் நம்ம இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக வந்து என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் சீர்திருத்தவாதிகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இன்னும் வந்து ஒரு 3 டாபிக் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த 3ஐயும் வந்து வேணால் முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 2 டிஏக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம்.